ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ், 1/4 கப் பாசிப்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதை நல்லா வந்து வதக்கிக்கங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு கறி மசாலா தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, பருப்பு இது எல்லாத்தையுமே கையிலே நல்லா உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது ஒரு 4-5 விசில் வந்த பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரைஸ்லாம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு மத்தோ அல்லது கரண்டியோ வச்சு நீங்கள் வந்து நல்லா கடைஞ்சிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து நல்லா சுடு தண்ணி, கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்த பிறகு நல்லா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லா கொதித்த பிறகு கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தேங்காய் பால் ஊற்றுனதுனால ஒரு கொதி வந்த பிறகு இதில் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து நோம்பு திறக்கிறதுக்கு வடை, பஜ்ஜி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே செஞ்சேன். நோம்புலாம் திறந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் சஹருக்குள்ளே வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மஜ்பூஸ் தான் செய்யலான் இருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வதங்கின பிறகு ஒரு பாதி கேப்சிகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிக்கன் வந்து சேர்த்துடலாம். சிக்கனும் நல்லா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அரபிக் மசாலா சேர்த்துக்கலாம். அரபிக் மசாலா வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு ட்ரை லெமன், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி சேர்ப்பீங்களா அந்த விதமாக நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு சிக்கன் ஸ்டாக் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூண்டை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது அரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். நீங்கள் வந்து அரிசி போட்ட பிறகு தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் வேறு தண்ணி விடும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து ஒரு பேனில் லைட்டாக பட்டர் அல்லது எண்ணெய் சேர்த்து இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து அரிசி வந்து நம்மளுக்கு வந்து சோறு வந்து வெந்துடுச்சு. இப்போ லைட்டாக வந்து பட்டர் சேர்த்து நீங்கள் வந்து தம் வச்சிடலாம். இப்போ சிக்கனையும் நம்ம சைட் பை சைடாக இதை வந்து பரட்டி விட்டோம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ தம்முமே ரைஸ் வந்து வச்சாச்சு. சூப்பராக வந்து நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதை வந்து இதில் வந்து தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு ஃபாயில் சார்கோலை இந்த பக்கம் வந்து நான் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சார்கோல் வந்து நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு உடனே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கும். அப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து அரபிக் சட்னி செய்கிறதுக்கு தக்காளி, பூண்டு, லெமன் ஜூஸு, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அரபிக் சட்னி வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுநாள் வந்து ஃப்ரைடே வந்து செகண்ட் நோம்பப்போ வந்து நாங்கள் வந்து முசஃபாவுக்கு போகிறோம், எங்கள் கசின் வீட்டுக்கு. ஸோ அங்கே வந்து ஜும்மாக்காண்டி நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து ஒன்று போயிட்டுருக்குது. அது என்ன ட்ரெயின் பார்த்திங்கன்னா சரக்கு ஏற்றிட்டு போகிற ட்ரெயின், சல்ஃபர் அந்த மாதிரி எல்லாம் ஏற்றிட்டு போகிற ட்ரெயின் தான் அது. இது வந்து பாலைவனத்துக்கு நடுவில் வந்து இந்த ட்ரெயின் வந்து வச்சுருக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து ரிமோட் ஏரியாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வேறு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பாலைவனம் தான் இருக்கும். பாலைவனத்தில் ட்ரெயின் போகும்போது இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். எங்கள் இடத்துலேருந்து முசஃபாவுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர்ஸ். இப்போ நாங்கள் கசின் வீட்டுக்கு போயிட்டு ஜும்மாலாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் கசின் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வடை வந்து சுட்டாங்க. அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சிலாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிக்கனுமே ரெடியாக இருக்குது. அப்புறம் சாசேஜ் பச்சி, சுண்டல், புதினா சட்னி இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்குது.
இப்போ வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு, வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நோன்பு திறத்துக்கும் டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நோன்பு திறக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் வந்து கிட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜென்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க நோன்பு திறக்கிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எல்லாமே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவுமே காமிக்கலை. இப்படி தான் எங்களுடைய 2 நாள் இஃப்தார் வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.